அனைவருக்கும் வணக்கம். அட்சய திருதியை 2024 இந்த 5 ராசிகளுக்கு பணவரவு, தொழில் வளர்ச்சி, புகழ், உடல் நலம் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அட்சய திருதியை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு அட்சய திருதியை அந்த நாளில் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அதன் பலன்கள் பெருகி கொண்டே போகும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதோட இந்த நாளில் துவங்கப்படும் காரியங்கள் வெற்றிகரமானதாக முடியும் என்பது ஐதீகம். இந்த நாளில் புது வீடு கிரகப்பிரவேசம் செய்வதற்கும் புதிய தொழில் துவங்குவதற்கும் எந்த நேரத்தில் செய்தாலும் அதிர்ஷ்டமும் லாபமும் பெருகும் என்பது நமக்கு தெரிஞ்ச விஷயம். இந்த ஆண்டு அட்சய திருதியை மிகவும் முக்கியமான நாளில் வந்திருக்கு. அதை தவற விடவே கூடாது. அதை முக்கியமானதாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த அட்சய திருதியானது வருகின்ற ஒவ்வொரு சித்திரை மாதமும் வளர்பிறையில் திருதியை நட்சத்திரத்தில் வர்றது வழக்கம். பொதுவாக இந்துக்களில் எந்த ஒரு சுபகாரியம் செய்வதாக இருந்தாலும் நல்ல நேரம் பார்த்து தான் துவங்குவார்கள். ஆனால் அட்சய திருதியை நாள் முழுவதுமே மங்களகரமான நாள் என்பதால் அந்த நாளில் எந்த காரியத்தை துவங்குவதற்கும் நல்ல நேரம் பார்க்க வேண்டியதில்லை. இந்த நாளில் துவங்கப்படும் அனைத்து காரியங்களும் எப்போதும் வெற்றியே தரும் என்பது நம்பிக்கை. இந்த ஆண்டு அட்சய திருதியை மே 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருது. வெள்ளிக்கிழமை என்பது செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமியை வழிபட ஏற்ற நாளாகும். அதனால் அட்சய திருதியை அன்று செல்வத்தை தரும் மகாலட்சுமியையும் குபேரனையும் ஞானம் மற்றும் காரியங்கள் தடையின்றி நடப்பதற்கு ஏற்ற கடவுளான விநாயக பெருமானை வழிபடுவது மிகவும் சிறந்தது. வெள்ளிக்கிழமை மட்டுமின்றி ரோகிணி நட்சத்திரமும் இணைந்து வருவதால் அற்புதமான நாளாக இந்த ஆண்டு அட்சய திருதியை நாள் அமைந்துள்ளது. இந்த அற்புதமான நாளில் புது வீடு குடியேறுதல், புதிய தொழில் துவங்குவதல், புதிய சொத்துகள் அல்லது தங்கம் வெள்ளி பொருட்கள் வாங்குவது மங்களகரமானதாகும். அட்சய திருதியை அன்று வீடு கிரகப்பிரவேசம் செய்வது மிகவும் விசேஷமாகும். இது அதிர்ஷ்டத்துடன் மகாலட்சுமியின் அருளையும் முழுமையாக பெற்றுத்தரும் என கருதப்படுகிறது. எனவே புதிய வீடு கட்டியிருக்கவங்க இந்த வாய்ப்பை தவற விட்டுறாம பயன்படுத்திக்குங்க. வருகின்ற அட்சய திருதியில் இந்த 5 ராசிகளுக்கு என்னென்ன பலன் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரிஷபராசி. ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இந்த அட்சய திருதியிலேருந்து நீங்கள் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அது தடங்களாக தான் இருக்கும். ஒரு பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட பேட்ரி ஒர்க் ஆகாமல் போகலாம், பெட்ரோல் இல்லாமல் போகலாம், இல்லை வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் போகலாம். அந்த மாதிரி நீங்கள் எது செஞ்சாலும் அதில் ஒரு தடங்கள் ஏற்படும். தடங்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்கே, அப்போ எதுவுமே நம்மளால் செய்ய முடியாதா அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி தான் இல்லை. நீங்கள் எதாக இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த காரியம் நடக்கும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்குவரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். புதுசாக நிலம் வாங்குறீங்க, கடன் வாங்குறீங்க அப்படின்னா அதுலேயும் ரொம்ப கவனமாக இருந்துக்குங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு பண வரவு கண்டிப்பாக கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி சுப நிகழ்ச்சிகள் நடந்து அதுக்கான செலவுகளும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் பணத்தை பார்த்து பத்திரமா செலவு பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபம் கண்டிப்பாக அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்பும் இந்த அட்சய திருதியில் உங்களுக்கு இருக்குது. உடல் நலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் உஷ்ண நோய்கள் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உடல்நிலையை பத்திரமா பார்த்துக்குங்க. அதேமாரி திருமணமாகாதவர்களுக்கு இந்த அட்சய திருதியில் கண்டிப்பாக அட்சய திருதி முடியறதுக்குள்ளார உங்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக முடியும். அதேமாரியே குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த மே மாதத்துக்குள்ளே குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மிதுன ராசி. மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு இந்த அட்சய திருதியில் பண வரவு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்து இருந்த இடத்துல இருந்துலாம் பணம் வரும். சமயங்களில் எதிர்பார்க்காத இடங்களில் இருந்து கூட பணம் உங்களை தேடி வரும். நீண்ட நாட்களாக நீங்கள் கடன் கொடுத்து திரும்பி கொடுக்காதவர்கள் கூட இப்போது நீங்கள் கேட்காமலேயே பணத்தை கொண்டு கொடுப்பார்கள். ஆனால் இதனால் கண்டிப்பாக நிறைய சுப செலவுகளும் இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ காசு வந்தாலும் அந்த காசு கையில் இருக்கவே இருக்காது. வருகின்ற எல்லா பணமுமே செலவிற்கே பத்தும். கரெக்டாக செலவுக்கு இல்லைனா நீங்கள் இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்க கடனை அடைக்கிறதுக்கு இதுக்கே சரியாக போயிடும். இதை எப்படி சமாளிக்கணும் அப்படின்னா நீங்கள் இதை சுப செலவுகளாக செய்யலாம். உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வச்சு அந்த மாதிரி கண்டிப்பாக இது மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணியே ஆகணும். அப்படி இல்லைனா புதிய வீடு வாங்கலாம், இல்லைனா வாகனம் வாங்கலாம். இது மாதிரி நீங்கள் சுப செலவுகளாக திருமண செலவு இந்த மாதிரி சுப செலவுகளாக செஞ்சீங்கன்னா இந்த பணத்தை நீங்கள் வீணடிக்காமல் செலவு பண்ணுறதுக்கு நல்ல விதமாக இருக்கும். உடல் நலத்தை பொறுத்தளவுக்கு மிதுன ராசிக்காரர்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். உங்களுக்கு கிட்னியில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே போல் வயிற்று பிரச்சனைகள் கூட அதிகம் ஏற்படலாம்.
அதே போல் ஏதாவது ஒரு தொழிலில் நீங்கள் முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து அதுக்கப்புறம் முதலீடு செய்வது நல்லது. பணத்தை முடிஞ்ச அளவுக்கு சேமிக்க முயற்சி பண்ணுங்க, இல்லை என்றால் சுப செலவாக மாற்றுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிம்மராசி. சிம்மராசியை பொறுத்தளவுக்கு வருகின்ற அட்சய திருதியில் பலவிதமான நல்ல மாற்றங்கள் ஏற்படும். முக்கியமாக பொருளாதார ரீதியாக நீங்கள் புதிய உயரத்தை தொடப்போகும் காலம் வரும். இத்தனை காலம் பணம் இல்லை, வேலை இல்லை, பார்க்குற வேலையில் போதிய சம்பளம் இல்லை அப்படின்னு புலம்பிக் கொண்டிருந்த நீங்கள் இனி அப்படி புலம்ப வேண்டாம். இந்த அட்சய கிருதைக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையே மாறப்போகிறது. முக்கியமாக இது வேலை ரீதியாக நீங்கள் சிம்மாசனத்தில் அமரும் காலம் உண்டாக போகிறது. உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும். ஒன்றல்ல இரண்டல்ல பல நல்ல வேலைகள் உங்களை வீட்டை தேடி வரும். அரசு வேலை கூட தேடி வரும். வேலை ரீதியாக உங்களுக்கு வெற்றி மீது வெற்றி குவிந்து கொண்டே இருக்கும். நீங்கள் ஏற்கனவே பார்க்கும் வேலையில் மே மாதத்திற்கு பின் திடீர் ப்ரொமோஷன் கிடைக்க கூட வாய்ப்பு இருக்குது. அதாங்க திடீரென்று மேனேஜர் ஆவது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இந்த அட்சய திருதியில் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். இத்தனை காலம் உங்களுக்கு வயிற்றில் பிரச்சனை, குடல் பிரச்சனை, கிட்னியில் பிரச்சனை இதெல்லாம் இருந்திருக்கலாம். இனிமேல் அப்படி பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பு இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தனுசு ராசி. தனுசு ராசியில் வருகின்ற அட்சய திருதியிலிருந்து உங்களுக்கு பணம் கொட்டுன்னு கொட்ட போகுது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களிடம் இதுவரை கடன் வாங்கி கொடுக்காதவர்கள் உடனே கொடுத்து விடுவார்கள். லாட்ரி அடிக்கும் யோகமும் இருக்குது. பிஸ்னஸில் திடீர்னு லாபம் அதிகரிக்கும். மாத ஊதியம் பெறும் நபர்களுக்கு திடீரென 2 இல்லைனா 3 மடங்கு சம்பளம் உயரக்கூட வாய்ப்பு இருக்குது. இந்த அட்சய திருதை காரணமாக உங்களுக்கு குடும்பத்தில் இருந்த மனஸ்தாபங்கள் தீரும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் தீரும். ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும். அப்பா அம்மாவுடன் இருந்த பிரச்சனைகள் தீரும். குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகளும் சரியாகும். சில கெட்ட விஷயங்கள் நடக்கவும் வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. உங்கள் பதவிகள் காலியாகும் வாய்ப்புகள் கூட இருக்கு. உங்கள் வேலையில் நல்ல கவனத்துடன் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த அட்சய திருதிக்கு அப்புறம் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதுசாக நிலம் வீடு வாங்குகிற ஆவணங்கள் சரிபார்த்து வாங்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மீனராசி. மீனராசியில் வரப்போகிற அட்சய திருதியில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த அட்சய திருதியிலிருந்து உங்களுடைய பொருளாதாரம் உயரும், பணம் கொட்டும். பிஸ்னஸ் தொடங்கினா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். வீடு நிலம் வாங்கும் வாய்ப்புகள் இருக்குது. புதிய வீடு கட்டியிருந்தீங்கன்னா இந்த அட்சய திருதியில் கண்டிப்பாக நீங்கள் குடிப்போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. உங்களுடைய செல்வாக்கு இதனால் உயரும். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்குங்க. நீங்கள் பலரிடமும் பிரபலமாகும் வாய்ப்புகள் இருக்குது. இதுவரை வெளியே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்த நீங்கள் இனிமேல் உலகிற்கு தெரியும் அளவிற்கு நீங்கள் பெரிய ஆளாக மாறக்கூட வாய்ப்பு இருக்குது. எல்லாத்திலும் வெற்றியும் புகழும் சேரும். நீங்கள் தொட்டது எல்லாம் துலங்கும். நீங்கள் புதிய தொழில் செய்ய நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த அட்சய திருதிக்கு அப்புறம் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.